12 ஆண்டுகால கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்று மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாக்ஷி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக்கிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. நாட்டிற்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்த சாக்ஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில், எனது 12 ஆண்டுகால கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என்றும், போட்டியின் கடைசி நிமிடம் வரை என் உள்மனது கூறிக்கொண்டே இருந்தது, பதக்கம் உன்னுடையதுதான் என்று பெருமிதமாக கூறினார். நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை என்றும், தோல்வி குறித்து நான் நினைக்கவில்லை, கடைசி வரை போராடுவதே என் நோக்கமாக இருந்தது என்றும் மாலிக் தெரிவித்தார். போட்டி நேரத்தில் எந்த நொடியிலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், கடைசி 8 வினாடிகள் அதை என்னுடையதாக மாற்றினேன் என்று வெண்கல பதக்கம் பெற்ற சாக்ஷி மகிழ்ச்சியுடன் கூறினார். मुझे 5-0 की लीड से मैं हार रही थी, लेकिन जब तक मुझे खुद ही विश्वास नहीं हुआ था कि क्यों नहीं, कहीं ना कहीं तेरा मेडल है तो तू लास्ट तक लड़, अगर लास्ट तक लड़ेगी तो तेरा मेडल 100% है. नेगेटिव फीलिंग एक बार भी नहीं आई कि मेडल नहीं है या लीड होगी या तू हार जाएगी. तो मैं लास्ट तक लड़ी और मेडल मेरे हाथ में है. பெண்கள் மல்யுத்தத்தில் சாதிக்க முடியாது என்று சொன்னவர்களுக்கு சரியான பதிலை அவள் அளித்துவிட்டாள். இந்த சிறிய வயதில் இந்திய விளையாட்டை திரும்பி பார்க்க வைத்துவிட்டாள் என சாக்ஷியின் தாய் தெரிவித்துள்ளார்.